இசைஞானி இளையராஜா அவர்கள் மேல கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் கமிஷனர் ஆபீஸ்ல இப்ப கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணிருக்காங்க. இயேசு கிறிஸ்து அவர்கள் பத்தி சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் சொன்னதா ஆல்ரெடி இசைஞானியோட வீட்டை முற்றுகிட முயற்சி பண்ணாங்க. பட் போலீஸ் அவங்கள ஸ்டாப் பண்ணி திருப்பி அனுப்புனாங்க. சோ இப்போ சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் சார்பில் இசைஞானி இளையராஜா அவர்கள் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து இறந்து போய் உயிர் தெழுந்தாரு அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லா இருக்கிற கிறிஸ்தவர்களோட நம்பிக்கை. இன்னும் கொஞ்ச நாள்ல இயேசு கிறிஸ்துவோட உயிர் தெழுந்த நாள உலகம் ஃபுல்லா கொண்டாட போறாங்க. இந்த ஒரு நேரத்துல இளையராஜா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை கொச்சைப்படுத்தி பேசியிருக்காரு. இவரோட கருத்து கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு, மத உணர்வை புண்படுத்துற வகையில இருக்கு. அதனால இசைஞானி அவர்கள் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களாம். அப்படி இசைஞானி என்னதான் பேசினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்ல அவர் கலந்துகிட்டு பேசும்போது, இந்த உலகத்துல பிறந்த ஞானிகள்ல பகவான் ரமண மகரிஷி மாதிரி யாருமே கிடையாது, இயேசு உயிர் தெழுந்து வந்தாருன்னு சொல்றாங்க. அதுல இயேசு பிறந்து உயிர் தெழுந்து வந்தார் அப்படிங்கறதுல தான் கிறிஸ்துவமே நிக்குது, வளர்ந்து வந்துச்சு. அந்த பாயிண்ட் சொல்லி அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படின்னு யூடியூப்ல வரலாற்று ரீதியா போடுறாங்க. ஆனா உண்மையா அப்படி உயிர் தெழுந்தது நடந்தது ஒரே ஒருத்தருக்கு தான். அது பகவான் ரமண மகரிஷிக்கு மட்டும்தான். அதுவும் அவரோட 16வது வயசுல அப்படின்னு சொல்லி இசைஞானி பேசினதாகவும், இது கிறிஸ்தவர்களோட நம்பிக்கை அவங்களோட மனசை புண்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இசைஞானியோட வீட்டை முற்றுகையிட ட்ரை பண்ணாங்க. டி நகர் மேம்பாலத்திலையும் முற்றுகையிட ட்ரை பண்ணிருக்காங்க. இவங்களையெல்லாம் போலீஸ் தடுத்து நிறுத்தவே இப்போ சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல இசைஞானி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு இசைஞானி அவர்களோட சைட்ல இருந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வரப்போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, பழம்பெரும் நடிகை ஸ்ரீவித்யா இருக்காங்கல்ல, அவங்களோட சென்னை வீட்டை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏலம் விடுறதா சொல்லியிருந்தாங்க. பட் ஏலத்துல அந்த வீட்டை எடுக்க யாருமே முன் வராம போனதுனால இப்போ ஏலம் விடுறது தள்ளி வச்சிருக்காங்களாம். ஸ்ரீவித்யா புற்றுநோயினால பாதிக்கப்பட்டு அதுக்காக கேரளால ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும் போது அங்க இறந்து போனாங்க. 45 லட்சம் வருமான வரி நிலுவை பாக்கிக்காக இவங்களோட சென்னை அபிராமிபுரம் வீட்டை 17 லட்சம் ரூபாய் ஆரம்ப விலைக்கு ஏலம் விட்டுருக்காங்க. 1250 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற இந்த ஒரு வீட்டை ஏலம் வாங்க யாருமே முன் வராத காரணத்தினால இப்ப ஆக்ஷனை தள்ளி வச்சிருக்காங்களாம். பழைய வீட்டுக்கு 17 லட்சம் அப்படிங்கறது ரொம்பவே ஜாஸ்தின்னு ஒரு சிலர் ஃபீல் பண்றதா சொல்றாங்க.